ஜிஃபேம். ஸோ இன்னும் வந்து நம்மளை ஆண்டவன் எவ்வளோ சோதிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. சோதனை மேலே சோதனை நமக்கு மட்டும்தான் வருமா அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் என்னங்க பாருங்கள், உங்களுக்கு தெரியும் ஆர்பிஎம் பாருங்கள், அங்கே பாருங்கள் சரிதா. நான் ஒரே பேடால் தான் அமைக்கிருக்கேன், அங்கே பாருங்கள். வெல்கம் பேக் ஜிஃபேம். ஹவ் ஆர் யூ ஆல்? அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் குட் மார்னிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லாரும் செப்பிச்சுக்கிறா பத்திரமா சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே, முக வேலையை வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி பின்னாடி பார்த்தா தெரியும் நம்ம ரூமில் இருக்கிற மொத்த சாமான்களையும் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து போட்டு நம்ம கிளம்பி கொண்டு இருக்கிறோம் அண்ணனோட ரூமுக்கு, நடன ரூமுக்கு. ஒரு 10 டேஸ்க்கு நம்ம அங்கே ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும், மேபி 15 days ஆர் 1 month அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா இங்கேருந்து அந்த ஏரியா வரைக்கும் போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ரெண்டாவது முக்கியமான விஷயம், நம்ம கம்பெனிக்கு சேஞ்ச் ஆகிட்டோம், அதுக்கான ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கு. இன்னொரு 2 to 3 days வந்து பார்த்திங்கன்னா நம்ம அங்கே மாறிடுவோம். ஸோ நம்ம அங்கே மாறிடுவோம். அங்கே மாறினோடனே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அங்கே தான் ஓட்டுற மாதிரி இருக்கும் வண்டிங்க எல்லாமே. சாரி மைக் இல்லை, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. எல்லாம் பேக்குள்ளே போட்டு மூடியாச்சு. அண்ணனோட பெட்டு தான் பின்னாடி இருக்குது. இப்போது ஏன் அந்த பக்கம் போகிறோம் அப்படின்னா, பிகாஸ் அங்கே கம்பெனி நமக்கு வந்து அபுபக்கர் ரோட்டில் இருக்குது. அங்கேருந்து யாஸ்மின் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பக்கம். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அங்கே நம்ம போகிறோம். அங்கேருந்து நம்ம மறுபடியும் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா அங்கே தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கம்பெனிக்கு ஒன்ஸ் மாறிட்டோம்னா ரூம் ஆல்சோ அங்கே இதில் தான் இருக்குது. ஸோ இந்த எண்டுலேருந்து அந்த எண்டுக்கு நம்ம ரெகுலராக போயிட்டு திரும்பி வர்றது அப்படிங்கிறது ஒரு சாத்தியம் இல்லாத காரியம் அப்படின்றதால நம்ம வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது இன்னொரு முக்கியமான விஷயம், மூணாவது இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, 15ஆம் தேதி வாடகை கொடுக்குற மாதிரி வரும். 1800 ரியால், விச் இஸ் 40,000 ரூபாய் இந்த வீட்டுக்கு நம்ம வாடகை கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அதை அட்வான்ஸாக நம்ம பே பண்ணிட்டதால இப்போ நம்ம எந்த ஒரு வாடகையும் கொடுக்காமலே தாராளமாக நம்மளால் வெளியே போக முடியும். ஆமாம், நேற்று வரை நம்ம ஃப்ரெண்டை வீட்டுக்கு வந்தீங்கன்னா கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னாரு, மறந்துட்டோம் பார்த்தீங்களா. வேலையில் அழைச்சொல்லு இப்போ இருக்கிற டயர்டு முடியல. வந்து படுத்தாச்சு, நைட் எதுவுமே எடுத்து வைக்கல. காலங்காத்தால எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு பாருங்க. லாஸ்ட்டாக இப்போ என்னோட துண்டு கிண்டு கூட மறந்துட்டேன். கடைசியாக ஃபைனலாக ஒரு வாட்டி ஓடி போய் துண்டு கிண்டு எல்லாம் எடுத்துட்டு அப்புறம் நம்ம ஓடி வந்திருக்கோம். மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுக்கோங்க. நம்மளோட ஹோல்டர்ஸ் அது இதெல்லாம் வர வச்சிருக்கோம். அது இந்த அட்ரஸ்க்கு தான் வரும். என்ன பண்ணுறது பார்த்துக்கலாம். இப்போ அங்கே என்னன்னு சொல்லிட்டு பார்க்கணும். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிளம்புறோம். கிளம்பி போயிட்டு இந்த பொருள்லாம் ரூமில் இறக்கி வச்சுட்டு தொழுத்துட்டு சாப்பிட்டுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா வியாபாரத்துக்கு கிளம்பிடுவோம். இன்றைக்கி எத்தனை ஆர்டர் ஓட்ட முடியுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அண்ணன் நேற்று 19 முடிச்சார், நம்ம எத்தனை முடிக்கிறோன்றதை பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி. அஸ்ஸலாமு அலைக்கும் ஜிஃபேம். எல்லாருக்கும் ஜும்மா முபாரக். தொழுதாச்சு, எல்லா பள்ளியாக சொல்லிட்டு வெளியே வராங்க. ஓகே 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 அப்படியே கொஞ்சம் நான் வெளியே போய்க்கிறேன் சார், ஒரே நிமிஷம் இருங்க. எஸ், அண்ணனோட கஃபீலும் நடன்னு இருக்கான். எல்லா கஃபீலும் இங்கே தான் இருக்கிறாங்க. தொழுதுட்டு கூட்டிகிட்டு போயிட்டு பண்ண வீட்டில் விட்டுட்டு வருவார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கேருந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு போகணும். ஒரு நிமிஷம் இருங்க, கேமரா தொடச்சி. ஓகே, இப்போ கிளியராக இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம இங்கேருந்து போவோம், போயிட்டு ஒர்க்கை முடிப்போம். அண்ணன் இப்போ வந்துட்டு கிளம்பி ஓனரை போயிட்டு அங்கே விட்டுட்டு ரூமுக்கு வருவார். நம்ம வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொருளெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் இறக்கி போட்டுட்டு சாப்பிட வருவோம். சாப்பிட வந்துட்டு திரும்பி கொண்டு போய் அண்ணனை வீட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஓடி வருவோம். ஓகே ஜிஃபேன், லெட்ஸ் கோ. வண்டியோட ப்ராப்ளம் இன்னும் சரியாகல, என்னன்னு தெரியல. பிக்கப் கொடுத்தா சீக்கிரம் பிக்கப் எடுக்க மாட்டேது. மற்றபடி போகுது வண்டி. என்ன இப்போ அந்த வண்டிலாம் 10 செகண்டில் நார்மலாக, அது மர்சிடிஸ், அதை விட்டுங்க. இப்போது நார்மலாக ஒரு வண்டி ஒரு 10 செகண்டில் 100 போகுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த 15 செகண்டில் 100 போகுது, அந்த மாதிரி ஒரு கணக்கு. அவங்க கொஞ்சம் மைன்யூட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. சரி, அதை கூட ஏன் மைன்யூட் டிஃப்ரென்ஸை விட்டுக்கிட்டு அப்படின்னு பார்த்தேன். அது கடைசியில் பார்த்தா இந்த மாதிரி இருக்குது. எனிவே, ஸோ பார்த்துக்கலாம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எப்படி போயிட்டுருக்கு, என்ன சாப்பாடுன்றதை சொல்லுங்கள். நம்ம ஜாமான் இறக்கி போட்டு முதல்ல சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு வியாபாரத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம் ஜிஃபேம். லெட்ஸ் கோ. வெல்கம் பேக் டு அனதர் டே ஜிஃபேம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லாரும் சேஃபாக பத்திரமா இருப்பீங்க. ஏன்னா திடீர்னு ஃப்ரைடே அப்படியே சாட்டர்டேக்கு வந்துட்டா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு 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 இது இருக்கும். பட் அந்த மாதிரி கிடையாது. நம்ம வந்து இப்போ அண்ணன் ரூமில் வந்ததால் நிறைய விஷயங்கள் வந்து இப்போ இங்கேருந்து மாற்றங்கள் ஏற்பட்டுச்சுங்க. அதாவது ஃபுல்லாக இப்போ ரூம் அடுக்கிறதுக்கு போகிறது அதுன்னு சொல்லிட்டு அகைன் அங்கேருந்து நம்ம அடக்கிட்டு இப்போ நம்மளோட இடத்துக்கே நம்ம வந்து விட்டோம் ஜிஃபேம். ஸோ வாங்க இப்போ குடுகுடுன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம போகலாம். நேராக இப்போ எங்கே போகிறோம்னா, ஃபஸ்ட்டு பெட்ரோல் போட போகிறோம். ஸோ பெட்ரோல் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கட்ட வேலைகளில் நம்ம ஈடுபட போகிறோம். ஸோ அதனால் நேராக இப்போ இங்கேருந்து போயிட்டு அல்த்ரீஸ் பெட்ரோல் பங்க் இருக்குது இந்த ஏரியாவில். ஸோ அங்கே போய் பெட்ரோல் போடுவோம். யாஸ்மின் இந்த இடத்துக்கு வந்தாலே ஒரு தனி புத்துணர்ச்சியே உடம்புக்கு வந்துடுது ஜிஃபேம். எஸ், ஸோ இங்கேருந்து இப்போ நம்ம வந்து அண்ணன் வந்துட்டு நடன எந்திரிச்சிட்டாரு. அவர் வந்து கஃபீலுக்காக டயட் ஃபுட், அவங்க கஃபீல் வந்து ரெகுலராக டயட் ஃபுட் சாப்பிடுவாங்க. அதுக்காக வந்து அவர் போயிட்டாரு வாங்குறதுக்காக. பேர் என்ன எந்திரிச்சு நானும் எந்திரிச்சு ஆன் பண்ணோம். அவருக்கு ஒரு ஆர்டர் வந்துருச்சு, கொடுக்குன்னு 8 கிலோமீட்டர் கொடுத்தாங்கன்னு சொல்லி ஓடிட்டாரு. நான் இன்னும் போகல, நம்மளுக்கு இன்னும் ஆர்டர் வரல. அதனால தான். அதுவும் இல்லாமல் இன்னும் பெட்ரோல் போடல, சர்ச்சிங்லேயே இருக்குது. வரட்டும், வந்த உடனே அப்படியே தூக்கிட்டு நம்ம பாட்டுக்கும் கிளம்புறபடி போய்கிட்டே இருக்க வேண்டிதான். எங்கேருந்துடா வந்து வளைக்கிற கபோதி, இதெல்லாம் என்னத்துன்னு சொல்கிறது? ஏன் ட்ராக்கில் வந்து வலிக்கிறாங்க? நான் லெஃப்ட் எடுக்கிறேன், அவனுக்கு ரைட்டில் வரணும்.
அவன் பாட்டு ஸ்வங்கின்னு வரான் ஒரு பிளைண்ட் ஸ்பாட்டில் டக்குன்னு ரைட்டில். அந்த மாதிரி நிறைய பேர் வருவாங்க. நம்ம பார்த்து நம்ம தான் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கணும், வேறு எதுவும் சொல்ல முடியாது. எனிவே ஸோ வாங்க ஃபஸ்ட்டு நம்ம வந்து பெட்ரோல் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அடுத்த கட்ட வேலையில் நம்ம ஈடுபடலாம். ஏன் ஆர்டர் வரல எனக்கு, அதான் ஒன்றும் புரியல. அண்ணனுக்கு ஆன் பண்ணோன்னே ஒரு தட்டிடுச்சு. ஆக்சுவலாக அவருக்கு எனக்கு முன்னாடியே ஆன் பண்ணி வச்சுட்டாரு. நான் வந்துட்டு கொஞ்சம் லேட்டாக தான் ஆன் பண்ணேன். ஓகே, மெயினான ஏரியா வரும் கொஞ்சம் கொஞ்சமாக வரும். ஏன்னா நேற்று வெள்ளிக்கிழமைல, இன்றைக்கி சனிக்கிழமை. ஆமாம், வெள்ளி சனிக்கிழமையில் என்ன ஆகும் அப்படின்னா, எல்லாம் விடிய படுத்து தூங்கிட்டு விடிய ஃபுல்லாக குமாலம் போட்டுட்டு பார்ட்டி அது இதுன்னு ஃபன் பண்ணிட்டு வருவாங்க. அதனால் ஸோ பெட்ரோல் போட்டுக்கலாம், அதுக்கப்புறம் ஓட்டுவோம். தட்ஸ் கோச்சி ஃபேம்ஸ். ஒரு வழியாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ நம்ம கிளம்ப போகிறோம். எங்கே அப்படின்னா, இது நம்ம வந்து இப்போ சாப்பிட்டாச்சு, நல்லா ஃபுல் தம்மீஸ் அடித்து விட்டோம். தாலும் தம்மீஸும் அடித்து விட்டுட்டு இப்போ கிளம்பி போய்ட்டுருக்கோம். கடைக்கு வந்தோம், ஜூஸ் வாங்கிட்டு தண்ணி பாட்டில் வாங்கி பின்னாடி போட்டாச்சு. எனக்கு இன்னும் ஆனால் ஒரு ஆர்டர் கூட வரல. அண்ணன் ஒன்றாவது ஓட்டிட்டார். ஏன்னா இன்றைக்கி சனிக்கிழமை, எல்லாருமே சனிக்கிழமை இன்றைக்கி. நேற்று வெள்ளிக்கிழமை நைட்டு நான் செம பார்ட்டி பண்ணிட்டு எல்லாம் இருந்திருப்பாங்க. அதனால் இப்போ காலையில் லேட்டாக தான் நமக்கு வந்து ஆர்டர்ஸ் வரும். ஸோ பார்ப்போம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு இப்போதைக்கு அப்படியே கிளம்பி போவோம். போயிட்டு எப்போ வர ஆரம்பிக்குதுன்னு பார்ப்போம். இன்னொரு 1 hour கழிச்சு 2 hours கழிச்சு தான் 12 மணிக்கிட்ட தான் வர ஆரம்பிக்கும் லைனாக அது இதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்தையும் பண்ணிக்கணும். இப்போதைக்கு அப்படியே வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு எங்கேயாவது நிழலில் கொண்டு போயிட்டு நிப்பாட்டிடுவோம். ஜிஃபேன் நிறுத்திட்டு ஆர்டர் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். வாங்க போகலாம். கிட்டத்தட்ட வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு மணி நேரம் கழித்து நமக்கு ஃபஸ்ட்டு ஆர்டர் அடிச்சிருக்கு அகீக்கு. அதாவது அந்தாண்ட ரெஸ்டாரண்ட் இங்கே இருக்குது, அங்கேருந்தே ஒரு ரோடு இருக்குது, நேராக அங்கே நம்ம அகீக்கு போயிடுவோம். அங்கே போய்ட்டு டெலிவரி கொடுத்துட்டு டக்குன்னு ஓடி வரலாம். அண்ட் இது முடிச்சுட்டு அப்படியே இன்றைக்கி எவ்வளோ வருதுன்னு சொல்லி பார்ப்போம். இதை பார்த்துக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆஃபீஸ்க்கு ஒரு விசிட்டிங் போடுவோம். ஏன் இன்னும் கஃபாலாவுக்கு மாறல, என்ன ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கிட்டத்தட்ட நம்ம முன்னாடியே கொடுத்துட்டோம், 27ஆம் தேதி சம்திங் அந்த மாதிரி கொடுத்துட்டோம். இன்னும் இந்த ஒர்க்கு நடக்காமல் இருக்குது, ஏன்னு தெரியல. மேபி ஏன்னா ஒரு ஃப்ரெண்டு சொன்னாப்புல நானும் மாறணும் ப்ரோ, பட் எனக்குலாம் ஒரே நாளில் முடிஞ்சிருச்சு, ஏன் 1 மணி நேரத்தில் முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. மேபி நம்ம கம்பெனியில் ஏன் லேட் ஆகுதுன்னா, நிறைய பேர் கஃபாலாவுக்கு வராங்க. ஸோ ஒரு வாட்டியே நம்மளோட டாக்குமெண்ட்ஸை தூக்கிட்டு போயிட்டு அவங்க ஜவாஜாத்தில் போக முடியாது. ப்ரைவேட் டிரைவர்லேருந்து கமர்ஷியல் டிரைவருக்கு மாற்றுங்க, ப்ரைவேட் டிரைவர்லேருந்து கமர்ஷியல் டிரைவருக்கு மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் லேட் ஆகலாம். 5 பேர் 10 பேராக இருந்தால் ஒரே டைமில் கொண்டு போய் கொடுப்பாங்க போல். எனிவே சிக்னல் ஓப்பன் ஆகிடுச்சு, ஒன்று ஓடலாம் வாங்க. திஸ் இஸ் கேமரா சிக்னல் கைஸ். ஜிஃபேம். ஸோ இன்னும் வந்து நம்மளை ஆண்டவன் எவ்வளோ சோதிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஸோ இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா பிக்கப் ரொம்ப உட்காந்துருச்சு. ஸோ சம்திங் கியரில் தான் ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே கொடுத்தும் சரியாகல. இப்போது அகெயின் வந்து இன்னொரு இடத்துக்கு போகிறோம். 2 ஆர்டர் தான் ஓட்டினேன். அதுக்கப்புறம் இப்போ 1000 RPM வண்டி தாண்ட மாட்டேங்குது. பிக்கப் அந்தளவுக்கு ரொம்ப லோ ஆகிடுச்சு. அதுவாக எடுத்து அதான் எடுப்பேன் பிக்கப்னு சொல்லிட்டு திடீர்னு கீர் மாறுது, திடீர்னு கம்மியாகுது. ஏதோ அதில் சம்திங் அதுக்கே ஒன்றும் புரியாமல் உட்காந்துருக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மறுபடியும் இன்னொரு ஒர்க் ஷாப்பு இது நான் பேசினேன். ஸோ இவங்க வந்து ப்ராப்பர் பியூர் சிவிடிக்கு மட்டுமே ஒர்க் பண்ணுறவங்க. சரி ஓகே, இன்னொரு 2 days கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அண்ட் கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா மெசேஜ் பண்ணி கேட்டேன், நாளைக்கு நாங்கள் பண்ணிவிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. வண்டி பிக்கப் எடுக்க மாட்டேங்குது, ஏசியில் ஆஃப் பண்ணிட்டாங்க பாருங்க. அப்படியே ஆர்பிஎம்லாம் எகுருது அது பாட்டுக்கு இஷ்டத்துக்கு. ஆனால் வண்டியில் அந்தளவுக்கு பிக்கப் இல்லை, ஆனால் எகுருது ஆர்பிஎம் மட்டும். ஸோ இதுதான் இப்போ ஒரு இஷ்யூவே. அதனால தான் இப்போ நம்ம போகிறோம். அதுவாக ஏறுது இறங்குது. இங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியும் ஆர்பிஎம் பாருங்கள், அங்கே பாருங்கள் ஏறுதா. நான் ஒரே பேடால் தான் அமைக்கிருக்கேன், அங்கே பாருங்கள். இது எப்படியுமே நம்ம சரி பண்ணாமல் கண்டிப்பாக வண்டி ஓட்ட முடியாது, பிகஸ்ட் இஷ்யூ ஆகிடும். இன்னும் ஒரு 3 கிலோமீட்டர் எப்படியாவது நவுத்தி கொண்டு போயிட்டோம்னா போதும். ஒன்ஸ் ஹைவேல போயிடுச்சுன்னா 80 தாண்டிடுச்சுன்னா பிக்கப் சூப்பராக பிடிச்சிக்குது. அதில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாத மாதிரி நல்லா தான் போயிட்டுருக்கு. பட் திடீர்னு இப்படி ஆகும்போது ஏன் எப்படி ஆகுது அப்படின்ற மாதிரி ஆகுது, என்னன்னே ஒன்றுமே புரியல. ஸோ நம்ம அதை சரி பண்ணி தானே ஆகணும் இப்போ. அதனால் இப்போ நம்ம கொண்டு போய் காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன். கொண்டு போவோம், இந்த ஆள் சரியாக பண்ணி கொடுத்தாங்கன்னா ஓகே. அதர்வைஸ் நம்ம கியர் பாக்ஸே டைரெக்டாக சேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சோதனை மேலே சோதனை நமக்கு மட்டும்தான் வருமா அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் என்ன பண்ணுறது, இதெல்லாம் நமக்கான ஒரு டெஸ்டிங்கு. அதெல்லாம் நம்ம பொறுத்துக்கிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும்னு நம்புகிறேன். வாங்க போகலாம் ஒர்க் ஷாப்புக்கு. இப்போ வண்டியை விட்டுட்டு ரூமுக்கு போகலாம். நாளைக்கு கஃபாலா மாறிடுவோன்னு சொல்லியிருக்காங்க கம்பெனிலேருந்து கால் பண்ணி. ஸோ நாளைக்கு நம்ம கஃபாலாவும் மாறிடுவோம் ஜிஃபேன். ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம இப்போ வெல்கம் ஹோட்டல் கிட்ட வந்துட்டோம். எதுக்காக அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சாப்பிடலான்னு சொல்லிட்டு. என்ன சாப்பாடு, சும்மா டீ சாப்பிட்லான்னு சொல்லிட்டு தான், வேறு எதுவும் இல்லை. நம்ம வண்டியை ஒர்க் ஷாப்பில் விட்டுட்டு வந்தாச்சு. இன்னும் ஒரு 2 days ஜாப்பனீஸ் கியர் பாக்ஸ் டேரெக்டாக உட்கார வைக்கலான்னு ஒரு முடிவு பண்ணியாச்சு.
ஏன்னா வண்டியும் ஜாப்பனீஸ் தான் ஆக்சுவலாக. ஸோ ஜப்பான் வண்டிக்கு ஜப்பான் கியர் பாக்ஸ் ஒரிஜினல் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம். போடட்டும், பார்த்துக்கலாம். கன்ஃபார்மாக செஞ்சு கொடுத்துறேன்னு சொல்லியிருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் துவா பண்ணுவோம் இந்த வாட்டியாவது சக்ஸஸ் ஆகி ப்ராப்பராக வெளியே வரணும்னு. ஒரே ஒரு டீ குடிப்போம். டீ குடிச்சிட்டு நேராக அந்த பக்கம் போனோன்னு வீட்டில் அண்ணன் என்னை இறக்கி விட்ருவோம். அங்கே போகலாம் ஜிஃபான். கைஸ், ஸோ திஸ் இஸ் டே 3. வண்டியை விட்டுட்டு வந்தாச்சு நேற்று. அதுக்கப்புறம் எங்கே வண்டியை விட்டாச்சு, vlog எங்கே எடுக்கிறது. எந்திரிச்சு இப்போ கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு இன்னும் ரூம் பக்கத்தில் இருக்கிற கடைக்கு போயிட்டுருக்கோம். ஒரு காஃபி ஒன்று வாங்கிட்டு வரலாம். 2 ரியாலுக்கு மிஷினில் கிடைக்கும். ஸோ அந்த காஃபி வந்து வாங்கிட்டு வந்து அப்படியே கொஞ்சம் நேரம் குடிப்போம், உட்காந்துருப்போம். என் கம்பெனிக்கு மெசேஜ் பண்ணேன், என்னப்பா இன்றைக்கி ஆகிடும்னு சொன்னியா, இன்றைக்கி ஆகிடுமா அப்படின்னு கேட்டேன். எஸ் டுடே கஃபால ஃபினிஷ் அப்படின்னாங்க. ஸோ நேரில் ஒரு வாட்டி போய் ஒரு விசிட் போடலாம்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. பார்ப்போம், ஆகுதுன்னா ஓகே, அப்படி இல்லைன்னா ஒரு இடத்துல நம்ம நேரில் ஆஃபீஸ் போவோம். எங்கள் முன்னாடி ரிக்வஸ்ட் கூட நாங்கள் இங்கே அக்செப்ட் பண்ணுறோம், கஃபால உடனே இமீடியட்டாக மாறிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கான வேலையை நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். சரிங்களா, இப்போதைக்கு கடைக்குள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு டீ வாங்கிக்கலாம். ஓகே, ஐயா சாய் கப் किधर है, ग्लास है, காஃபி இருக்கான். ஓகே கைஸ், ஸோ சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா ஜம்முன்னு சாப்பிட்டாச்சு. இட்லி செஞ்சுருந்தோம். ஸோ இங்கே பார்த்தா தெரியும், அப்படியே இட்லி சட்டி எங்கள் கடைக்கு இட்லி செஞ்சு கறி இந்த ஆட்டு ஈரல் வந்து பார்த்தீங்கன்னா கிரேவி மாதிரி வச்சு அது வந்து நம்ம செஞ்சுருந்தோம். ஸோ இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா, ஃப்ரெண்டு ஒருத்தர் அல்ராஜி பேங்க்கில் போயிட்டு எனக்கு பணத்தை கொஞ்சம் டிபாசிட் பண்ணி அனுப்பிச்சுடு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் அந்த பேங்க்குக்கு போகிறோம், பணம் டெபாசிட் பண்ண ஃப்ரெண்டுக்கு. இங்கெல்லாம் அடிக்கடி நடக்கும். ஒரு ஹவுஸ் வேலை செய்யும்போது என்கிட்ட அக்கௌண்ட் இல்லை, புதுசாக வரவங்கள்ட்ட நிறைய நடக்கும். இக்காமல் இல்லை, என்கிட்ட அக்கௌண்ட் இல்லை, அப்புறம் கொஞ்சம் என்னோடய அக்கௌண்ட்டுக்கு உங்கள் இதுலேருந்து தட்டி விட்றீங்களா, உங்கள் இதுலேருந்து வச்சு விட்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரிலாம் நிறையா இருக்கும். அந்த மாதிரி இப்போ கிளம்புறோம். என்னோடய வண்டியில் போயிட்டு டெபாசிட் மட்டும் பண்ணிவிட்டு குடுன்னு ஓடி வருவோம். ஆஹா, சீட்டு வேறு அடித்து நவுத்துது. வென்டிலேட் ஆன் பண்ணுப்பா. எஸ், வென்டிலேட் ஆன் பண்ணியாச்சு ஜிஃபான். கொஞ்சம் இங்கேருந்து குழுன்னு காற்று வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த இடம் மட்டும்தான் புரியுதா வென்டிலேட்டு, இந்த இடம் மட்டும்தான் வென்டிலேட்டு. அந்த இடம் மட்டும் தனியாக தெரியுது பாரு. ஸோ அந்த இடத்துல வந்து கொஞ்சம் வென்டிலேட் ஆகட்டும், நம்மளும் கொஞ்சம் உட்காருவோம். போயிட்டு இதை கொடுத்துட்டு வருவோம். அண்டு கம்பெனிக்கு கால் பண்ணோம். அண்ணன் போயிட்டு வந்தார் ஆஃபீஸ்க்கு. என்னப்பா ஆச்சு, இந்த மாதிரி இன்றைக்கி மாறிடுமா கஃபாலா அப்படின்னு சொன்னதுக்கு, உங்களோட எக்காமா பார்த்துட்டே இருங்க, ஆட்டோமேட்டிக்காக ப்ரைவேட் டிரைவர் வந்து கமர்ஷியல் டிரைவர்னு சொல்லிட்டு அங்கே பேர் மாறும், உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போதைக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், உங்கள் தம்பியும் நிறைய கால் பண்ணிட்டாப்ல, அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணிவிட்டு என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். மேபி இன்றைக்கி இல்லை நாளைக்கெலாம் அது மாறிடும். ஏன்னா நேற்று 2 நாள் ஃபுல்லாக லீவு. ஸோ இப்போ சண்டே இங்கே ஒர்க்கிங் டேஸ். நம்ம ஊரில் வீக்கெண்டு, இங்கே கிடையாது, இங்கே ஒர்க்கிங் டேஸ் தான். ஸோ அதனால் அது வந்து கொடுத்துருக்கோம், வேலைக்கு முடிஞ்சிடும். பார்த்துட்டே இருங்க, அங்கே மாறிடுச்சுன்னா அடுத்த ப்ரொசீஜர் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லெட்ஸ் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இப்போது நேராக பேங்க்குக்கு போவோம், போயிட்டு பைசாவை டெபாசிட் பண்ணிட்டு வரலாம் ஜிஃபான். இது வந்து நம்மளோட டே 3 நினைக்கிறேன். ஹலோ, ஓகே. ஸோ ஜிஃபான் பக்கம் வந்தாச்சு, ரூமுக்கு டெபாசிட் பண்ணியாச்சு அமௌண்ட்டை. ஸோ இப்போ வந்து நம்ம நேரம் உள்ளே போவோம். உள்ளே போயிட்டு கொஞ்சம் நேரம் ஆஹா அப்படியே இப்போ மட்டும் ரூமே இருட்டான மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தாங்க சுச்சுவேஷனே இருக்குது. ஓகே, இன்னும் எத்தனை நேரம் ஆகுதுன்னு சொல்லி பார்ப்போம். இப்படியே இன்னும் எவ்வளோ நாள் உட்காந்துருக்க போகிறோம் தெரியல. அது வரைக்கும் எதனா சவாரிக்கு வேறு ஏர்போர்ட் போகிறீங்க, ஊர்லேருந்து யாராவது வரீங்க போகிறீங்க அப்படின்னா டிஸ்கஷனில் நம்பர் இருக்குப்பா. ஒரு ஏர்போர்ட்டுக்கு ஒரு சவாரிக்கு வேறு ஏதாவது கொடுங்க, செலவுக்காவது காசு ஆகும். அதுதான் உண்மை, புரியுதுங்களா? சரி, ஓகே, பாய். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஒரு நல்ல சவாரி இருந்தால் தயவு செஞ்சு கான்டாக்ட் பண்ணி விடுங்க.